வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன் மறுபடியும் நான் இன்னொரு கேம் உங்களுக்கு தெரியணுமே தான் நான் இப்போ ஆடுறேன்னா ஓகே ஃபஸ்ட்டு ரொம்ப போய் நான் ஃபஸ்ட்டு இதுவில் தான் போனேன் இல்லைங்க நான் உங்களுக்கு மேஜிக் பண்ணி காட்டுறேன் பாதி பேர் இதை அன்லாக் பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் இதில் பாதி பேர் பார்த்துருக்க மாட்டீங்க பாதி பேர் பார்த்துருப்பீங்க என்ன பண்ண போயிட்டு நான் போயிட்டு என்ன பண்ணேன் அந்த 60,000 சில்லறையிலேருந்து ஒரு 2,000 ரூபா கம்மி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் மறுபடியும் நான் டாப்புக்கு வந்துட்டேன் சரி இனிமேல்ட்டு இல்லை நான் அந்த வீடியோ ரெக்கார்டை ஆன் பண்ணாமலே ஆடிருந்தேன் அதனால் நான் இப்போ ஆன் பண்ணேன் இப்போ நான் பாட்டு நேற்றதோ பேசியிருந்தேன் ஆன் பண்ணாமல் சரி ஆன் பண்ணிட்டேன் நான் இப்போ பாருங்க வேறு லெவலில் ஆட போகிற பாருங்க வந்துட்டேனா அதுதான் இப்படி மேலே ட்ரெயின் மேலே ஏறும் அதுதான் இது மேலே ஏறிடணுமா அப்படி கத்தியாகண்ணா வந்து எப்படி இல்லை கிஷன் நான் கிஷன் கீறேன் எங்கள் அண்ணன் வேற ஒரு ஆட்டம் கூடு அப்படின்னு கேட்கலாம் எனக்கு ஒரு ஆட்டம் கூட வந்துட்டோம் காய்ஸ் ஐயோ போனோம் நான் இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணி இப்படி உள்ளே வந்துட்டேன் மறுபடியும் இப்படி வெளில போயிட்டேன் வாங்க முன்னாடி இருக்கேன்னா இப்போ இதுலேருந்து இது மேலே தவிர்த்துதாங்க கஷ்டம் அதனால் என்ன தெரியுமா பண்ணேன் அப்படியே இங்கேருந்து ஒரு தாவி அப்படியே இது மேலே நின்றுட்டேன் எப்படி கதியா இது மேலே நின்றுட்டு அப்படியே இது மேலே ஒரு தாவிட்டேன்னா அதுதான் இப்போ அப்படியே இப்படி தாவிட்டு நான் 30 கீழே போகும்போது உங்களுக்கு ட்ரிக்கு சொல்கிறேன் அந்த ட்ரிக்கு சொல்லிட்டு நான் இந்த மேலே ட்ரை பண்ணேன் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமும் போகுதப்பா லைவுக்கு ரெடி பாட்டு கதையாகுதா இவன் பாருங்க காற்றுல வந்து செம காமெடி நான் இப்போ எங்கேயாச்சும் காமெடி சொன்னேன்னா என்ன சொன்னான் காமெடி சொன்னால் தான் நீ கட்டணும் காமெடி சொல்லாமலே கேட்டா நீ ஒரு லூஸு ட்ரெயின் வந்துச்சு கைஸ் அப்பா புடி அப்பா அந்த பல்சல் மாரி இருக்குது அது மேலே ஏறணும் இல்லையே என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லைக் போடுவாங்களா என்னோட என்னோட லைக் போடுவாங்களா டே என்னோட சொல்கிறதுட்டா நோக்கி பாரு லைக் போடுறாங்க மேலே நல்ல பேர் தவினேக்கிறேன் இப்படி கரெக்டாக தவறனா லைக் போட்டாங்க போல பாருங்க பையா இருக்கா தம்பி 60,000 ரூபாய் 60,200 தாவு ஏ செவ்வாலே தாவுலே 12,000 தரணும் நீ 8,000 ரூபாய் அனுப்பிச்சுனா இது போட்டு 4,000 ரூபாய் போட்டு அதுதான் கையில் தான் தரணும் அப்பா இப்படி ஏற்றது இப்போ பாருங்க ஆட்டத்தை பாருங்க ஐயோ ஆட்டத்தை பாருங்கன்ட்டா நாய் பாடத்தை விட்டோமே அப்பா எப்படியாவது பூச்சி நம்மளுக்கு நிறைய லக்கு இருக்குது போல அதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே எங்கள் அண்ணனை எப்படி ரோஸ் கட் பண்ணுவோம் பாருங்க ஆனால் வகையா போகையான்றான் என்ன பண்ணுறது நம்ம டாப்பில் எப்படியாவது
வச்சு ஏறிட்டோம்னா நம்ம தான் கையில் படா ப்ரோ பிளேயர் நம்ம தான் இங்கே நம்ம தான் வேறு யாருமே நம்மளுக்கு இல்லை. நம்ம தான் எங்கள் மாஸ்டர், நம்மளுக்கு யாருமே எங்கள் மாஸ்டர் இல்லை. நம்ம தான் கதை எப்போவுமே நம்ம தான் மேலே போயிடலாம். டிங் டங் டங் டிங் டங் 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 ஆனால் டிங் டங் டங் சொல்கிறேன். இவனை அப்படியே அடித்து அப்படியே மேலே போயிடலாம். அதுதான் இப்போது இங்கே ஒரு அல்ட்டமா அதுதான் போட்டு அப்போ நம்ம போகிறோம். டங் 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 டங். கொடுங்க காய்ஸ் இப்போ எங்கள் அண்ணன் கேப்ல மட்டும் பாருங்க. ஒரு வீட்டு மேலே ஏறுவான் அப்படியே விழுந்துருவான். சொல்ல விழுந்துட்டாங்க எப்படி பாருங்க. இதுக்கு தான் நான் ஒரு டிக்கு வச்சிருந்தேன் முன்னாடி. சரி நம்மளோட நம்ம அண்ணன் ஆட்டோன்னா இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ண சொல்லி இந்த ட்ரிக்கை நான் வச்சுருந்தேன். இதுதான் அந்த ட்ரிக்கு பார்த்துக்கோங்க. எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் எவ்வளோ வச்சுருந்தேன் பாருங்க. ஐயோ வீழ்ந்துட்டேன்டா. கோபால் கிருஷ்ணமூர்த்தி நான் பண்ண மேலாம் உன்னால் பண்ண முடியாதுடா. எவ்வளோ பெரிய படா ப்ரோ பிளேயர் பண்ணனா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேருந்து கிள வந்தாலே லைஃப் அதான் ஓடே. அடுத்தது நம்ம தண்ணிக்குள்ள தான் வேணும். இப்போ சேஃபாக ஆடலாம். என்ன சேஃபாக ஆடலாம்? சரி நம்ம போக ட்ராயிங் வீடியோஸ் போடலாம். ட்ராயிங்லாம் வெத்து காய்ஸ். இவனுக்கெல்லாம் ஒரு ட்ராயிங்கும் வராது, மண்ணும் வராதுன்றனே. நான் சொல்கிறத இவன் கேட்குறானா? ஒரு மண்ணும் வராதுன்னு சொன்னா கூட அவன் அதான் பண்ணுவான். எனக்கு புரியுது. உனக்கு வரவே வராது. தன்சானாவோடலாம் நீ வரமாட்டேன். நாங்கள் யாரை பற்றி பேசுகிறோன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணா தன்சனான் அண்ணா எல்லாத்தையும் அப்படியே அட்ஜஸ்ட் ட்ராயிங் பண்ணோம். அவங்க வீடியோவும் நாங்கள் போடவே மாட்டோம். நீங்கள் போட சொன்னாலும் போடவும் முடியாது. நான் சொல்லிட்டேன். ஃபோன் என்கிட்ட இருக்கும்போது போடுவேன்டா. ஃபோன் உங்ககிட்ட எப்படி வரும்னு நான் பார்க்குறேன். காக்கா பேர் பார்த்தீங்களா காய்ஸ்? இவன் உண்டை போடுவான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடியாக போட்டுவான். தடியாக போகிறது சரியான பெருசாக இருக்கும். செம பெரிய தட்டியாக போடுவான் காய்ஸ். தட்டியாகவும் போடுவான், பால் சைஸுக்கும் போடுவான். இவன் ஃப்ரெஞ்சு ஃப்ரை பீட்டுவான். இவன் தட்டியாக போடுவான். இவன் பார்த்தீங்களா காய்ஸ்? இவன் உண்டை